இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். கோதுமை ரவை கேசரி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல குக்கர்ல கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் கோதுமை ரவையை சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றி கலந்து குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ வெல்லத்தை சின்ன சின்னதாக உடைச்சு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சுக்கோங்க. பாகு ரெடியானதும் ஸ்டோவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். வேற ஒரு பேன்ல கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி, பாதாம், பிஸ்தா சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். அடுத்து திராட்சையும் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் வேக வச்ச ரவையை சேர்த்து வெள்ளை பாகையும் ஊற்றி நல்லா கலந்து வேக விடுங்க. மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி கலக்குங்க. இப்போ ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் சேர்த்து கலக்கணும். அவ்வளோதான், சூடான சுவையான கோதுமை ரவை கேசரி ரெடி. சிம்பிளாகவும் குவிக்காகவும் இந்த கேசரியை செஞ்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.